இனி சம்மர் ஹாலிடேஸ் கண்ணு கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு பண்ணு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். உன்னை கொன்னாதான் எனக்கு நிம்மதி. தோழியுடன் ஏற்பட்ட தகாத பழக்கம். இடைஞ்சலாக இருந்த அப்பாவி மகள். குளியலறையில் தீர்த்து கட்டிய கொடூரன். சென்னையில் அரங்கேறிய சம்பவம். சென்னை வியாசர்பாடியை அடுத்த பிவி காலனி பகுதியைச் சேர்ந்த 31 வயதான திவ்யா சென்னையில் உள்ள தனியார் நிறுவனத்தில் வேலை செய்து வருகிறார். இவருக்கும் விஜயகாந்த் என்பவருக்கும் கடந்த 10 ஆண்டுகளுக்கு முன்பு திருமணம் நடந்துள்ளது. இந்த தம்பதிக்கு 9 வயதில் ஒரு மகனும் 6 வயதில் தேஜஸ்வி என்ற மகளும் உள்ளனர். இந்நிலையில் ஆரம்பத்தில் ஒற்றுமையாக இருந்த இவர்களது குடும்பத்தில் காலப்போக்கில் சிறு சிறு விரிசல்கள் ஏற்பட்டு வந்துள்ளது. அதேபோல விஜயகாந்திற்கும் திவ்யாவிற்கும் இடையே அடிக்கடி தகராறும் ஏற்பட்டு வந்துள்ளது. அப்போதெல்லாம் அக்கம் பக்கத்தில் உள்ளவர்கள், உறவினர்கள் என கணவன் மனைவியின் சண்டையை தீர்த்து வைப்பது வழக்கம். ஆனால் காலப்போக்கில் விஜயகாந்துக்கும் திவ்யாவுக்கும் ஏற்பட்ட தகராறு உச்சகட்டத்தை எட்டியுள்ளது. ஒரு கட்டத்தில் தனது கணவருடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக கடந்த 3 ஆண்டுகளுக்கு முன்பு விஜயகாந்தை விட்டு பிரிந்து திவ்யா தனது குழந்தைகளுடன் தனியாக வசித்து வந்துள்ளார். இத்தகைய சூழலில் திவ்யா வேலை செய்யும் இடத்தில் குரோம்பேட்டையைச் சேர்ந்த சீனிவாசன் என்பவருடன் பழக்கம் ஏற்பட்டுள்ளது. இந்த பழக்கம் ஒரு கட்டத்தில் தகாத உறவாக மாறி இருவரும் அடிக்கடி தனிமையில் சந்தித்து உல்லாசமாக இருந்து வந்துள்ளனர். அதன் நீட்சியாக திருவள்ளூரில் வாடகைக்கு வீடு எடுத்து சீனிவாசனுடன் திவ்யா வசித்து வந்தார். ஆனால் இவர்கள் உல்லாசமாக இருப்பதற்கு திவ்யாவின் 6 வயது மகள் தேஜஸ்வி இடைஞ்சலாக இருந்ததாக சொல்லப்படுகிறது. இதனால் அந்த குழந்தை மீது சீனிவாசனுக்கு கோபம் இருந்துள்ளது. இந்நிலையில் கடந்த 22ஆம் தேதி சிறுமி தேஜஸ்வியை குளிக்க வைப்பதற்காக சீனிவாசன் குளியல் அறைக்கு அழைத்துச் சென்றுள்ளார். அப்போது சிறிது நேரத்தில் சிறுமி மயங்கி விட்டதாக கூறிய சீனிவாசன் தனது தோளில் சிறுமியை போட்டுக்கொண்டு மருத்துவமனைக்கு ஓடியுள்ளார். அப்போது சிறுமியின் தலை தொங்கியபடி இருந்துள்ளது. இது பற்றி அப்பகுதி மக்கள் கேட்டபோது பதிலேதும் சொல்லாமல் அருகில் உள்ள மாநகராட்சி நகர்ப்புற சுகாதார மையத்திற்கு சென்றுள்ளார். அங்கு சிறுமியை பரிசோதித்த மருத்துவர்கள் தேஜஸ்வி ஏற்கனவே இறந்து விட்டதாக கூறியுள்ளனர். இந்த விவகாரம் அப்பகுதி முழுவதும் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. அதே வேளையில் தன்னுடைய மகள் இறந்து போனதை அறிந்த திவ்யா கண்ணீர் விட்டு கதறி இருக்கிறார். பின்னர் சிறுமி உயிரிழந்தது குறித்து மருத்துவமனை நிர்வாகம் சார்பில் புழல் போலீசாருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. அதன் பேரில் அங்கு வந்த போலீசார் சிறுமியின் சடலத்தை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக ஸ்டான்லி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இந்நிலையில் சந்தேக மரணம் என வழக்கு பதிவு செய்த போலீசார் சீனிவாசன் மற்றும் திவ்யாவிடம் தீவிர விசாரணை மேற்கொண்டனர். மேலும் பிரேத பரிசோதனை அறிக்கை வந்த பிறகே உண்மை நிலை தெரிய வரும் என போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இதற்கிடையில் சிறுமி தண்ணீர் தொட்டியில் வைத்து கொலை செய்யப்பட்டாரா என பல்வேறு கோணத்தில் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வந்தனர். இதனிடையே பிரேத பரிசோதனை அறிக்கையில் சிறுமியின் உடலில் காயங்கள் இருப்பதும் அவர் கொலை செய்யப்பட்டு இருப்பதும் தெரியவந்துள்ளது. இதனால் சந்தேகமடைந்த போலீசார் சீனிவாசனிடம் நடத்திய விசாரணையில் பல்வேறு அதிர்ச்சியளிக்கும் தகவல்கள் வெளியானது. அதில் சீனிவாசன், திவ்யா ஒரே வீட்டில் வசித்து வந்த சமயத்தில் இவர்கள் உல்லாசமாக இருப்பதற்கு சிறுமி இடைஞ்சலாக இருந்ததால் சீனிவாசன் சிறுமியை அடித்து துன்புறுத்தியுள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த திவ்யா சீனிவாசனுடன் தொடர்பை துண்டித்துவிட்டு திருவள்ளூரில் இருந்து வீட்டை காலி செய்து கொண்டு மீண்டும் சென்னையில் உள்ள தாய் வீட்டிற்கு சென்று விட்டார். பின்னர் சீனிவாசன் திவ்யாவை சமாதானம் செய்ததால் கடந்த 1.5 மாதங்களுக்கு முன்பு புழல் பகுதியில் வீடு எடுத்து தங்கியுள்ளனர். இந்நிலையில் சம்பவத்தன்று திவ்யா வழக்கம் போல் வேலைக்கு சென்று விட்டார். அப்போது வீட்டில் இருந்த சீனிவாசன் சிறுமியை அடித்து துன்புறுத்தியதில் திடீரென மயங்கி விழுந்தார். மேலும் இந்த தாக்குதலில் சிறுமி உயிரிழந்துவிட்ட நிலையில் தண்ணீர் பக்கெட் நீரில் மூழ்கி உயிரிழந்ததாக கூறி சீனிவாசன் நாடகமாடியது விசாரணையில் அம்பலமானது. இதையடுத்து இச்சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் சீனிவாசனை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். தற்போது உல்லாசத்திற்கு இடையூறாக இருந்த சிறுமி ஆண் நண்பரால் அடித்து கொலை செய்யப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.
அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.